கதைக்கு என்ன தேவைப்படுதோ ம். அதான் பண்ணணும். நீங்க ஆடியன்ஸுக்கு தேவைப்படுறத பண்ணக்கூடாது. கண்டிப்பா. டிஃப்ரெண்ட் இருக்கு. கதைய பாதிக்கிற மாரி சாங் இருந்தா சாங்க தூக்கி போட்டுறணும். காமெடி வச்சு தான் அப்படின்னு இல்ல. நீ சீன் இன்ட்ரெஸ்டிங்கா போய் குடுத்தா காமெடி ஆர்டிஸ்ட் தேவையில்ல. லவ் ஸ்டோரியில கூட டியூட்ல அதிகம் இல்ல. நீங்க ஆடியன்ஸுக்கு தேவைய பார்க்கக்கூடாது. கதைக்கு தேவைப்பட்டாலே அது ஆடியன்ஸ் தேவைப்படுற மாரி தான். நீங்க ஏஐ டெக்னாலஜி வச்சு ஃபுல் படம் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது டவுட் தான். ஆனா அது விளம்பரம் இல்லாம பண்ற உதவிகள். அதோட பிரதிபலிப்பு தான் அந்த கூட்டம். நீ ஊடக குசும்புன்னு ஒண்ணு போய் ஆயிப்போச்சு. அது கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க வார்த்தை. இப்ப ஊடக குசும்புன்னு இருக்கு. Taste Daily. Taste the Daily. இப்ப இன்னொரு ஒரு விஷயமும் ஒரு மெத்தா இருந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். ஒரு காமெடிக்கு ஒரு ஆள் போட்டுருவோம். இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி டல்லா போற மாரி இருந்தா, ஒரு கிளாமரா ஒரு சாங் வச்சுட்டா ஓரளவுக்கு வந்துரும். அப்படின்ற மாரிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. சில படங்கள்லாம் இந்த சாங் தேவையே இல்ல. ஆனா எதுக்கும் இந்த படத்துல எதுக்கு கிளாமர் வைப்போம். அப்பதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான கண்ணோட்டத்துலலாம் சில படங்கள் வருது. ஸோ இந்த படங்கள்லாம் பண்றதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல இந்த மாரி படங்கள் பண்ணலாமா? வேணாமா? இல்ல உங்களுக்கு கதைக்கு என்ன தேவைப்படுதோ ம். அதத்தான் பண்ணணும். ம். நீங்க ஆடியன்ஸுக்கு தேவைப்படுறத பண்ணக்கூடாது. கண்டிப்பா. டிஃப்ரெண்ட் இருக்கு. ம். ஆடியன்ஸ் வந்து கிளாமர் சாங் வேணும். ம். ஒரு ஃபைட் வேணும். ம். ஒரு காமெடி வேணும். ம். அத பண்ணாதீங்க. உங்க கதைக்கு என்ன தேவைப்படுது? இந்த ம். இந்த கதையில இங்க சாங் வந்தா ம். டோட்டல் கதையும் தொய்வாயிரும் சில நேரத்துல. ஏன்னா கதை டெம்போவா போகும். ம். டெம்போ நம்ம அப்படியே ஒன்றிருவோம். ம். என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. திடீர்னு ஒரு கிளாமர் சாங் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு வைக்கும்போது, நான் அந்த அந்த டெம்போல வந்து இப்படி இறங்கிருவேன். ம். திருப்பி சாங் முடிஞ்சு திருப்பி என்னைய அந்த கதையில டெம்போ வரும் 5 வருஷம் ஆகும் எனக்கு. கண்டிப்பா. திருப்பி நான் கனெக்ட் ஆகுறதுக்கு. ம். அப்ப அந்த மாரி கதைய பாதிக்கிற மாரி சாங் இருந்தா சாங்க தூக்கி போட்டுறணும். இருக்கக்கூடாது. ஓகே. அது மாரி அ காமெடி வச்சு தான் அப்படின்னு இல்ல. நீ சீன் இன்ட்ரெஸ்டிங்கா போய்க்கிருந்தா காமெடி ஆர்டிஸ்ட் தேவையில்ல. ம். நீ காமெடி எங்க தேவைன்னா, அவனுக்கு ஒரு டோட்டல் ரொம்ப சீரியஸா போகுது. ம். அப்படி போது கதைய விட்டு போக்கூடாது. ஓகே. கதைக்குள்ளேயே அந்த சீனுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹியூமர் பண்ணிக்கலாம். ம். நீ அது ஒரு ட்ராக் போடும்போது அது ஒரு காலத்துல கவுண்டர் மணி செந்தில் ட்ராக்லாம் இருந்துச்சு. அது ஒரு காலத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. இப்ப அந்த அது ஜன ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க ட்ராக் மாறுனாலே இவன் அதுலருந்து தனிச்சுறான். ஓகே, அவன் ஓகே. டிராவல் ஆக மாட்டேங்கிறான். ம். அப்ப இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து சாங் வேணுங்கிறதுலாம் கட்டாயம் இல்ல. ம். கதைக்கு சாங் வேணும்னா ஓகே. கதையோட டிராவல்ல சாங் வந்துச்சா ஓகே. ம். இப்ப சாங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ம். இப்ப வந்து லவ் ஸ்டோரியில கூட டியூட்ல அதிகம் இல்ல இப்போ. ஆமா சார். ஆமா. அது மாரி கதைக்கு எதா இருந்தாலும் கதைக்கு தேவைப்படணும். ம். நீங்க ஆடியன்ஸுக்கு தேவைய பார்க்கக்கூடாது. கதைக்கு தேவைப்பட்டாலே அது ஆடியன்ஸ் தேவைப்படுற மாரி தான். ஓகே சார். இப்ப முக்கியமா இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து எல்லாருமே Instagramலயோ, இல்ல எதுலயோ எந்த ஒரு சோசியல் மீடியால பார்த்தாலும் இந்த ஏஐன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்றாங்க. 2 பேரும் சும்மா நிக்கிறாங்க. ஆனா பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சு மல்லு கட்டுற மாரி அப்படி எடிட்டிங்லாம் வந்தது. ஸோ எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, இந்த ஏஐ மூலமா யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல ஒரே ஒரு நபர் சும்மா ஒரு எடிட்டிங் டேபிள் சிஸ்டத்த வச்சுட்டு ஒரு ஃபுல் படத்தையே ரெடி பண்ணிட முடியுமா? ஸோ அது வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி அது பாதிக்குமா? இல்ல அது எப்படி மூவ் ஆன் ஆகும்? இல்ல ரெடி பண்ண முடியும். ம். உங்களுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வச்சு ம். ஃபுல் படம் பண்ண முடியும். ம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது டவுட்டு தான். ம். ஏன்னா, நீங்க ஒரு ஒரு ஹீரோ ம். அவர் வந்து ஏஐ வச்சு நீங்க கிரியேட் பண்ணி ம். படம் பண்றீங்க. ஆனா நான் பார்க்கும்போது ம். எனக்கு அந்த ஹீரோவ பார்க்க மாட்டேன். ம். எனக்கு வராது. ஓகே. எனக்கு வந்து நம்மள ஏமாத்துறவங்க பார்ப்பேன் நான். இது ம். ஏஐல பண்ணியிருக்காங்க ம். அப்படின்னு பார்ப்பேன். இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு முன்ன படத்துல வரும் சில படங்கள்ல. ஓகே சார். எம்ஜிஆர் 2 எம்ஜிஆர் இருப்பாங்க. ம். எம்ஜிஆர் இருப்பாங்க. 2 சண்டை விடுவாங்க. ஆமா சார். சண்டை லாஸ்ட்டா ஒரு எம்ஜிஆர் வந்து ஒருத்தர் மாஸ்க்க பிப்பாரு. ம். பிச்சை இன்னும் வில்லனா இருப்பான். வேற ஒருத்தர். வில்லன் வந்து ஆ. எம்ஜிஆர் மாஸ்க்க போட்டு அப்பலாம் படம் வந்து ஆசை முகம்லாம் அப்படி இருக்கும். ஆமா சார். ம். அப்ப 2வது படம் பார்க்கும்போது, ம். இன்னொரு எம்ஜிஆர் கேரக்டர் வருதுல்ல, நான் ம். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் பார்க்க மாட்டோம். எம்ஜிஆர் தான் வருது. ம். எம்ஜிஆர் தான் வருது. எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு. ம். கடைசியா தேவைப்படும்போது, ம். வில்லன் வந்து எம்ஜிஆர் மாஸ்க்க போட்டு ஏமாத்திருக்கான்ட்டு பிக்கும்போது எம்ஜிஆர் மாஸ்க்க பிச்சுட்டு இன்னொருத்தன் இருப்பான். ம். கரெக்ட் தானே? கரெக்ட்டு தான். ஆனா, அந்த மாஸ்க் பிக்கிற வரைக்கும் முன்னாடி சண்டை போட்டது எம்ஜிஆர் தானே? ஆமா. அதுக்கு முன்னாடி 10, 15 சீன் வந்தது எம்ஜிஆர் தானே? எம்ஜிஆர். ஆனா ஆனா நான் 2வது செகண்ட் படம் பார்க்கும்போது, ம். அவன் வந்து எம்ஜிஆர் பார்க்க மாட்டான். ம். "அரேய் ஆனந்தன்டா, ம். எம்ஜிஆர் மாஸ்க் போட்டு வர்றார்றா." ம். அப்ப அப்ப ஹீரோவா நான் டிராவல் முடியாது. அப்ப அடுத்த வருஷம் படம்.
ரஜினி 2 ரஜினி சண்டை விடுவாங்க பயங்கரமா. ஆமா சார். லாஸ்ட்ல வந்து ரஜினி ஒருத்தர் ம மாஸ்க் கொடுப்பாரு. ம். இன்னொரு வேற வில்லன் இருப்பான். ம். நான் செகண்ட் படம் பார்க்குறேன். ம். அப்போ இந்த வில்லன் கேரக்டர் ஒண்ணு வருதுல இன்னொரு ரஜினி. நான் ரஜினிய பார்க்கல. ம். மாஸ்க் போட்டு வில்லன் தான் ரஜினின்னு பார்ப்போம். ம். அதே மாரி ஏஐ சொல்றேன். ஓகே சார். நீங்க ஏஐல ஒரு ஹீரோவ கிரியேட் பண்ணாலே, ம். நான் அந்த ஹீரோவ பார்க்க மாட்டேன். ம். டெக்னிக்கலா பண்ணியிருக்காங்க. ம். இப்ப சங்கர் படத்துல கிராபிக்ஸ்லாம் வரும். ஆமா சார். எத்தன கிராபிக்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்க. ம். நம்ம கிராஃபிக்ஸ்னு நினைக்கிறோமா? இல்ல அது நம்ம சொல்லிடுறோம் கிராபிக்ஸ்டான்ட்டு. ம். அப்ப அது மாரி நம்ம டெக்னிக்கலா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாராட்டணும் தவிர, ம். அத நம்ம உணர்வுபூர்வமா பார்க்க மாட்டோம். ஓகே. எங்கே நம்ம உணர்வுபூர்வமா பார்க்கணும், ஒரிஜினலா தான் உணர்வுபூர்வமா பார்ப்போம். இல்லைன்னா மேஜிக்கா பார்ப்போம். நம்ம உணர்வுபூர்வமா பார்க்குறதுக்கும், ஒரு மேஜிக்கா பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேஜிக்கா பார்த்தா ஒரு 4, 5 படம் சும்மா ஏஐல வந்து 4, 5 படம் கொஞ்சம் ஹிட் ஆகலாம். ம். அதுக்கப்புறம் ஏஐல வச்சு உட்கட்ட முடியாது. கோவப்படுத்த விஜயகாந்த் பார்க்க முடியல. ஆமா சார். விஜயகாந்த் இறக்குறாங்க. ம். ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் விஜயகாந்தவே எனக்கு தெரியல. ம். ஏஐல விஜயகாந்த் வந்திருக்காரு. ம். அவ்வளோதான். ஓகே. அது ஒரிஜினல் விஜயகாந்த் தான் என்ன கிளாப்ஸ் வந்திருக்கும். கண்டிப்பா. ஒரிஜினல் விஜயகாந்த் அதுக்கு வந்திருந்தாருன்னா, ம். தியேட்டர் அதிர்ந்திருக்காது. ஏன் அதுல அதிரல? அந்த எமோஷனல் வந்து ஃபுல்லா கன்வே அவ்வளோதான். கரெக்டால இன்னொன்னு ம். தெரியுது விஜயகாந்த் இறந்துட்டாரு. ம். இவங்க ஏஐல ஒர்க் பண்ணி கிராஃப்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி விஜயகாந்த காட்டுறாங்க. அப்ப நான் டேய் விஜயகாந்த் மாரியே காட்டுறாங்கடா. அப்பதான் பார்ப்பேன். ம். டேய் விஜயகாந்த்டா அப்படின்னு பார்க்க மாட்டேன். ம். டிஃபரெண்ட் இருக்கா? இருக்கு அப்போ சார். நான் டெக்னிக்ல நான் பாராட்டி பார்க்கறது வேற. ம். எல்லாத்தையும் மறந்து உணர்வுபூர்வமா பார்க்கறது நான் வேற. கண்டிப்பா. ஆமா. அதனால அந்த படத்துல விஜய் சாருக்கும் ஒண்ணு அவரா கட்டிக்கணும். ம். விஜயகாந்த கட்டி கடைசி விஜய காட்டும் போதும் வயசு வந்துச்சு ம். ஓப்பனிங். அவன் ஏஐ வந்து கொஞ்சம் வரலாம். வந்து 1, 2 பேசப்படலாம். ம். ஆனா த்ரோட்டெல்லாம் அது வெற்றி அடைய வாய்ப்பு இல்லை. ஓகே சார். அந்த ஜஸ்ட் சாப்பாட்டுக்கு ஒரு ஊறுகாய் மாரி இருந்துட்டா அது சூப்பரா அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே சார். இப்ப நீங்க விஜயகாந்த் சார் பத்தி பேசுனீங்க. கண்டிப்பா அவர பத்தி நான் கேட்டாகணும். அவர கூடயும் நீங்க வந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாருக்குமே தெரியாத விஷயம், எனக்கு ரொம்ப பர்சனலா இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு சினிமால இருக்கிறப்போ நாங்க வந்து பெருசா எங்களுக்கு இந்த மீடியா நாலேஜோ அவர பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம ஊர்ல இருந்தோம். பட் அவருடைய அந்த இறப்பு அன்னைக்கு வந்துட்டு ஒரு மீடியாவா நாங்க போய் நிக்கும்போது, அவ்ளோ மக்கள், பாமர மக்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரா எனக்கு அது பண்ணியிருக்காரு, எனக்கு இது பண்ணியிருக்காரு, எனக்கு அது வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு செலவு கொடுத்துருக்காரு, எனக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னு அவ்ளோ மக்கள் 100, 200 இல்ல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வெளியவே தெரியலையே சார் முன்னாடி. என்ன காரணம்? அது விளம்பரம் இல்லாம பண்ற உதவிகள். ம். அதோட பிரதிபலிப்பு தான் அந்த கூட்டம். ம். இப்ப விளம்பரம் பண்ணி ம். ஒரு மேடையை போட்டு ஓகே. நான் இப்ப 10 சைக்கிள் மீட் கொடுக்குறேன், 10 பேருக்கு சோத்த போடுறேன். ம். இப்படி ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் 2 லட்சம் போன்ற ஒரு உதவிக்கு ம். 7 லட்சம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவாங்க. ஆமா சார். அதெல்லாம் அதோட முடிஞ்சுக்கும். ம். மரணத்துக்கு அப்புறம் அது தொடருதுன்னா, ம். அது உண்மையா ம். மனப்பூர்வம் பண்ண உதவிகள். கண்டிப்பா. விளம்பரத்துக்காக நம்மள வந்து ஒரு வள்ளல்னு சொல்லணும். அதெல்லாம் இல்ல. ம். பசிக்குதா சாப்பிடு. ம். அவ்வளவுதான். ம். உனக்கு என்ன ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா? ம். எவ்வளவு? ம். டேய் இந்த குடுத்து அனுப்பு கூப்பிடுவாரு. ஆ. இதெல்லாம் வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் பண்ற உதவிகள் தான் ம். நம்ம பின்னாடி நமக்கு ஒரு வரலாற்று பதிவாக மாறும். நம்ம புகழ கூட்டும். ம். விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் பிரதிபலன் எதிர்பாராம பண்ண உதவிகள். அவர் அரசியலுக்கு வருவோம், ஓட்டு போடணும் அதெல்லாம் இல்ல. ம். அது மனசு உதவி பண்ற மனசு. கண்டிப்பா. ஆமா. அப்புறம் அரசியல் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாரு. அது சூழ்நிலைகள், உடல்நிலை சரியில்லாம போச்சு. அது சூழ்நிலை. ம். அந்த உதவிலாம் உண்மை. ம். இப்ப அ அந்த கூட்டத்துல வந்து எனக்கு இவ்வளவு பண்ண சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க. ம். இப்ப சொன்ன உதவி பண்ண சொன்னா வச்சுங்களேன், ம். அதுதான் அதா இருக்கும். நான் அவருக்கு இவ்வளவு பண்ணேன், இவருக்கு இவ்வளவு பண்ணேன். ம். அது நம்ம வந்து ரசிக்க மாட்டோம். ம். ரசிக்க மாட்டோம்ல, அது பெருசா நம்ம வந்து தற்பெருமையா நினைச்சுப்போம். தற்பெருமை அவர பண்ணப்போ அப்படி பேசி. நமக்கும் அது வியப்பா தெரியாது. ஆனா கண்டிப்பா. உதவி பெற்றோர் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, ம். எனக்கு ஒரு பண்ணாரு. ம். என் பையனுக்கு தான் காலேஜ்ல சேர்த்து விட்டாரு. ம். இவர் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு அந்த பலனை சொல்லும்போது தான் நம்ம அதை ம். வியப்பாவும் உணர்வுபூர்வமாவும் அந்த கேட்போம். ம். செஞ்ச செஞ்ச உதவியத்தை சொல்றதுக்கும் உதவி பலனை சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்கும் நம்ம ஒரே காது தான். ம். ஆனா மனசு வேற வேற. கண்டிப்பா. சரி இப்போ நாங்க வந்துட்டு சில காலங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ
நாங்க வந்து அவர் வந்து "ஏய் போ" அப்படின்னு சொல்றதுல ஒரு காமெடியா நாங்க ஒரு பின்பமா பார்த்தோம் நாங்க. ஏன்னா இவர் ஒரு அரசியல் இருக்காரு, இப்படி திட்டுறாரு, துண்டெடுத்து எறியறாரு, மைக்கு கொண்டு எறிஞ்சிடுவேன்லாம் சொன்னாரு. அப்படின்னா நாங்க ஒரு ஒரு பின்பமா பார்த்தோம். ஆனா இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நாங்க எப்படி பார்க்குறோம்னா, இது எல்லாமே அவ்வளவு உரிமையோட அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி நாங்க பார்த்தோம். உரிமை, ம். அப்புறம் உண்மையான கோபம், ஓகே. அது ஒரு பக்கம். ம். அப்ப அவரு ஏன் சொல்றது, ம். அதெல்லாம் உரிமையா போய் சொல்லுவாரு. ம். ஆனா, அவரு இங்க வந்து சில ஊடகங்கள், ம். அப்ப அல்லது 20 ஊடகம் வச்சுங்களேன். அதுல 1, 2 ம். அரசியல் சார்புடையது. ம். அப்ப இவர ஒரு பலைவனத்த பார்த்துட்டாங்க. ம். இவர் இப்படி கேட்டா டென்ஷன் ஆவாரு. இத ம். ஷூட் பண்ணி நம்ம அவர காமெடி பீஸ் ஆக்கிடலாம். ம். இது சூழ்ச்சி. ம். அந்த சூழ்ச்சிய வந்து பலமுறை பண்ணிட்டாங்க. அந்த சூழ்ச்சி தெரியாமலும் இவரு கோவப்பட்டுட்டாரு. இவரு ஒரு இடம் அந்த சூழ்ச்சி தெரிஞ்சு, ம். அத கெத்தா அவாய்ட் பண்ணியிருக்கணும். ம். ஆனா, இவரு என்ன பண்ணிட்டாரு, அந்த இவருடைய பழகுனது வந்து அந்த முன்கோபம் தான். ம். அத மீடியாக்கள் முன்னாடி காட்டிட்டாரு. "நீ ம். எந்த பத்திரிக்கை?" அவன் தெரியும். ஆ. வேணும்னே கேட்கிறாப்புல, வேணும் சீன்றாப்புல. ம். இன்னொன்னு பத்திரிக்கையாளர்களும் கேள்வி கேட்கறதுல ஒரு என்னன்னா, அது ஒரு நியாயம் இருக்கணும். கண்டிப்பா. அதுல ஒரு நேர்மை இருக்கணும். இன்னொரு தன்மை இருக்கணும். அது நியாயத்துல முடியும். கண்டிப்பா. ஒருத்தர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். ம். அப்ப தன்மையோட கேட்கணும். ம். கேள்விக்கு பதில் சொல்ல வேற, விவாதம் வேற. கண்டிப்பா. அப்ப விவாத மேடை, விவாத களம்னு ஒண்ணு இருக்கு ம். மீடியாக்குள்ள. ம். அங்கேயும் விவாதம் பண்ணலாம். ம். ஆனா, நம்ம கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது, நீ என்னென்ன கேள்வி கேட்க? என்னென்ன பதில் சொல்லட்டும். அத அப்படியே பதிவு பண்ணி போறது நம்ம வேலை. கண்டிப்பா. இங்க என்ன சில மீடியாக்கள் வந்து என்னமோ பதில் சொல்ற வந்து ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு வச்சுக்க. சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், ம். விஜயகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். ம். இன்னைக்கு விஜய் சார்லாம் எதுக்கு வந்து இன்னைக்கு மீடியாக்கள் சந்திக்க பயப்படுறாங்கன்னா, ம். விஜயகாந்த் மாரி பண்ணிடுவாங்க பயப்படுறாங்க. ம். இன்னைக்கு விஜய் சார்லாம் வந்து மீடியாக்கள் சந்திக்காத காரணம் என்ன? நீங்கலாம் விஜயகாந்த் பண்ண வேலை தான். ம். கரெக்ட்டா? கரெக்ட். அப்போ அவரையும் உங்கள்ட்ட சந்திக்கணும். அவரையும் மீடியாக்கள் பார்க்கணும் அவரு. ம். நீங்க மீடியா நாகரீகமா நடந்துக்கிட்டீங்களா? ஆமா. விஜயகாந்த் அவரிடம் மீடியாக்கள் நாகரீகமா கேள்வி கேட்டாங்களா? நான் ம். கேட்கிறது எல்லா மீடியாவும் சொல்றேன். ம். ஒரு சில மீடியாக்கள். நீங்க அரசியல் பண்றதுக்கு பிரஸ் மீட் பயன்படுத்தக்கூடாது. ம். பயன்படக்கூடாது. பிரஸ் மீட்டுங்கிறது நீங்க வந்து கேள்வி கேட்கணும்னா என்னென்ன கேள்வி கேட்கலாம். ம். என்ன பதில் சொல்றாரு, அத நீங்க பதிவு பண்ணுங்க. ம். இந்த பதில சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆனா என்ன ஆச்சுன்னா, அது அவருடைய பலவீனம் வந்து ம். புரிஞ்சுகிட்டு அவர வந்து ரொம்ப சீண்டிட்டாங்க. ம். அதுவே அவருக்கு மைனஸாவும் போச்சு. ஓகே. நான் சொன்னா ஒரு 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 அரசியல் சரி அண்ணாமலையா, சீமான் யாரா இருக்கட்டும். ம். கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து குற்றவாளி இல்ல. ஆமா சார். நீங்க வந்து அவங்க கோர்ட்ல வந்து கூண்டுல நிக்கல அவங்க. ம். நீங்க நீங்க எதிர்க்கட்சி வக்கீல் இல்ல. ம். குறுக்கு விசாரணை பண்றதுக்கு. கண்டிப்பா. அப்போ கேள்வி என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா, அந்த விசாரணை பண்றோங்கிற தோரணை இருக்குங்களா? ம். குறுக்கு விசாரணை பண்ற தோரணை இருக்குங்களா? ம். அது வந்து பத்திரிக்கைக்கு தர்மமே இல்ல முதல்ல. ஓகே. அதாவது இவங்க கிட்ட இருந்து பதில் வாங்குறதுக்கான கேள்விகளா இல்ல. ம். இப்படி ஒரு பதில இவங்க கிட்ட இருந்து வாங்கணும்ன்றதுக்கான கேள்விகளா இருக்கு. சீன்றது, கோவப்படுத்துறது, ஓகே. ஆ பதில் தேவையில்ல அவங்களுக்கு. ம். அவங்களுக்கு கோபம் தேவை. ம். உங்களுக்கு அரசியல் தலைவரோட கோபம் தான் தேவை. ஏன்னா, ம். அங்க விஜயகாந்த்ட்ட பார்த்த ருசி. ம். அவர வச்சு செஞ்சோம்ல. ம். அப்ப அதே மாரி அண்ணாமலை செஞ்சிடலாமா? ம். சீமான செஞ்சிடலாமா? ம். நீங்க இப்படி பண்ணும்போது எப்படி ஒரு விஜய் சார் வந்து உங்கள்ட்ட வந்து நிப்பாரு? ம். அவர் தெரிஞ்சுட்டாரு. நீங்க வந்து உங்கள்ட்ட நின்னத்தன கேள்வி கேட்பீங்க. ம். ஏன் ரூட் தனின்னு போயிட்டு இருக்காரு. அப்ப இன்னைக்கு வந்து இப்ப அது மாரி உங்களுக்கு இப்ப உதயநிதி சாரே இருக்கட்டும். ம். நின்னு அரை மணி நேரம் முடிச்சு பார்ப்போம். ம். ஏன் 2 முடிச்சுட்டு அப்படி அப்படி கிளம்பி போறாரு. ஏன் கிளம்பி போறாங்க? கேள்வி கேட்டுருக்காங்களா சார்? ம். நின்னு பதில் சொல்லுங்க சார். ம். அதோட உங்களுக்கு என்ன வேலை? ம். சிஎம்மே சொல்லிட்டேன். ம். முதலமைச்சரே இருக்கட்டும். 2 கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்விக்கு அப்படி போயிட்டே இருக்காங்க. ம். அது வந்து பத்திரிக்கை ஊடகத்தையும், பத்திரிக்கையும் ஆவணப்படுத்துறது இல்லையா? ஆமா சார். அண்ணாமலை என்ன பண்றாரு? வேற கேள்வி இருக்கா? கேட்கிறாரா? என்று ம். கேக்குறேன். சீமான் என்ன பண்றாரு? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ம். கேட்கிறாரா? கேக்குறேன். கேட்டு தானே போறாரு. ம். அதே மாரி பண்ண சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி அவர்களையும், மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது என்ன சார் காரணமா இருக்கு? காரணம் பத்திரிக்கை சார். ம். அந்த பத்திரிக்கையில நான் வந்து எப்படி விஜயகாந்த் சார் சொன்னோம், அதே மாரி இவங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. ம். உதயநிதி சார் கேட்கும்போதும், அதுல ஏதாவது வேற இப்ப சார்ந்த ஊடகங்கள் இருக்கும். ம். அப்ப அவங்கள ஒரு ஊண்டிங் பண்ற மாரி கேட்டுரும். நம்மள ஊண்டிங் பண்ற மாரி கேட்டுருவாங்களோ? ம். நீங்க நியாயமா கேட்டு, ம். அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ, அது பதிவு பண்ணுங்க. நின்னு பதில் சொல்லுவாங்க. ம். நீ ஊடகம் குசும்புன்னு ஒண்ணு ஆயிப்போச்சு. அது கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லுவாங்க வார்த்தை. இப்ப ஊடகம் குசும்புன்னு இருக்கு. நான் எல்லாம் சிலர். ம். அது இருக்கக்கூடாது. அது நீங்க அது உதயநிதிட்ட காட்டாதீங்க.
முதலமைச்சர்ட்டையும் காட்டாதீங்க, அண்ணாமலைட்டையும் காட்டாதீங்க, சீமான்ட்டையும் காட்டாதீங்க, யார்ட்டையும் காட்டாதீங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கிறீங்க, நான் சரியா சொல்லணும் தப்பா சொல்லணும், ம். என்ன மனசு கூட பேசிக்கிறீங்க, ம். அதானே? ஆமா. இது சரி தப்புங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. என்ன அப்படியே இப்படி சொல்றாப்ல, ஓகே. இது இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ம். இல்ல சிலது நீங்க இல்ல ஒரு சந்தேகத்தை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ம். என்ன சார் இப்படி சொல்றீங்களா சார், இப்படி பண்ணிக்க அதை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த வாதம் இருக்குல்ல, வாதம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க ஓகே. கோர்ட்ல இது யாரா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவரையும் நீங்க வாதம் பண்ணாதீங்க. ஓகே. அவங்களுக்கு கேள்வி நீங்க சந்தேகத்தை தீர்த்துங்க. அடுத்த கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு 1000 கேள்வி இருக்கும். அதை கேட்கலாம். ம். ஒரு கேட்கும்போது ஏன் நீங்க அப்படி உங்க பண்ணலையா? ஒரு மோடி பண்ணலையா? ஏன் கருணாநிதி பண்ணலையா? அந்த நான் பார்க்குறேன். நிறைய நான் அறிவுற்ற கேள்விலாம் அதே மாதிரி இருக்கு. இது எல்லா தலைவரும் நாளைக்கு 10 சந்திக்காம விட்டு போயிருவாங்க.